வணக்கம் நண்பர்களே. நான் சொல்லுங்கள, நீ எதுக்கு நீ வணக்க நண்பர் நுணக்க நண்பர்கள் நானே சொல்றேன். அப்புறம் என்ன நீ சொல்ற? கிழிச்ச நீ சொல்லி தொலையும். இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்பளம், மிக்சர், மோர் மிளகா, பாலாக்கீரை கூட்டு ப்ளஸ் வாட்டர். அதை ஏன்டி ப்ளஸ் வாட்டர் சுடுதண்ணின்னு சொல்லு. ப்ளஸ் வாட்டர் மாதிரி இங்கிலீஷ் நொங்குலீஸு களி விட்டுன்னு வச்சுக்க. அரைச்சா களி கடாப்பில் ஊந்து வரும். நான் விட்டேன்னு வச்சுக்க அட்டி. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்து இருக்க பல்லு தெரிச்சிடும். ஒரு புருஷனுக்கு மரியாதை தானா ஏண்டி? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்து எங்கள் அம்மா அவளை காதை சேர்த்து 2 அப்பு விட்றா மகனே அப்படின்னு எங்கள் அம்மா. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்னு வச்சுக்க, போய் அவங்க அம்மாவை காதை சேர்த்து 4 அப்போ அப்பிட்டு வந்துடுவார். அப்போ உங்கள் வீட்டுக்காரு நாளில் அப்போ நாளையாடி? எங்கள் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? யாரு? மதுரை. மதுரை? ஓ, மதுரையில் இருக்கான மணி. வெக்கமா இல்லையாடி இப்படிலாம் பேசுறதுக்கு? உன்னைய மாதிரி டுபாக்கூர் மணி கிடையாது. எங்கள் ஆத்தா என்ன மாதிரி டுபாக்கூர் மணி இல்லை. அசிங்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு. எங்கள் ஆத்தாவை என்னையை விட்டு அடிக்க விடுற. அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஆத்தா கொள்ள வெறியாக போகுது. ஆத்தா இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை. இந்த கால் பார்த்துக்க அவளை. நீ நல்ல மருமகன்ற, தேவையற்றதை விமர்சனம் பண்ணுறா, உன்னடிக்க தூது அனுப்புறா. நண்பர்களே, நான் அடித்தாதான் நண்பர்களே தப்பு. பாரு, எங்கள் வீட்டுக்காரர் அடித்தா தப்பே இல்லை. யார? எங்கள் அம்மாவை. ஏண்டி உங்கள் ஆத்தா அடிக்க சொல்லு. அது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அடி விழுந்துக்கிட்டே இருக்கா? யாரு யாரு சொல்லு. சொல்ல மாட்டியே? ரைட், ஓகே நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாலாக்கீரை குருமாதான் நண்பர்களே. பாலாக்கீரை என்னது? பாசிப்பருப்பு போட்டு, பாசிப்பருப்பு துவரம் பருப்பு போட்ட கூட்டு. இதை இந்த சுடு சோத்தில் போட்டு புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா சுவையிலே சுவை, அருமையான சுவை. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இதை எப்படா நம்ம வீட்டில் வச்சு தருவாங்க சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த கும்மலான சோத்தில் இதை அப்படியே கொட்டி பரவி விடணும். பரவி விட்டு இதில் கொஞ்சம் இருக்குது அப்படி வலிச்சிக்கிட்டு ஒரு நக்கு நக்கம்னா அடடடா வலிச்சு நக்கி விடு. கிண்ணத்தை தூக்கி தூர வச்சுக்கிட்டு இந்த சோத்தை அப்படியே புனைஞ்சிக்கிட்டு அடடா சுட சுட சோறுன்னு போல் எச்சி ஊறுது. இந்த பாலாக்கீரை வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. வெக்காளி புனைஞ்சிக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஒரு அடி உருட்டிக்கிட்டு வாயில் திணிச்சோம்னா சுவைனால சுவை, அப்படி ஒரு சுவை. ஆனால் எச்சி ஊறும், கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. அடடா மீசமணி, கொஞ்சம் வீவஸ் வாங்குறதுக்கு நீ வர்ற வாடு பெரும் பாடாக இருக்கடா. அப்படி உருட்டிக்கிட்டு உருண்டை தள்ளுனா என்ன பெரிய இவர் இருந்தவர், அவர் வேறு அவர் சாப்பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பிரியாணி. அவர்கிட்ட காசு இருக்குது, டெய்லி பிரியாணி சாப்பிட்றாரு. அது ஒரு இந்த கொலஸ்ட்ரால் குறைக்க ஜூஸ் வச்சுக்கிறாரு. நம்மகிட்ட காசு மேலே ஒரு மஷ்ரூம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அதை நமக்கு சப்போர்ட் வர மாட்டுது. வரும். எனக்குன்னு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு என் வீடியோ முதல்ல 1K போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ 2K போகுது. 4000 ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? மதுக்குண்டு 1,00,000 ஃபேன்ஸ் இருக்காங்க. பயமுறையே எல்லாம் ஏன் ஃபேன்ஸு, என்ன வச்சு வளர்ந்தீங்க நீங்கள்? நண்பர்களே சொல்லுங்க நண்பர்களே, யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? கமானில் சொல்லணும். நம்மள இவ்வளோ களி ஊற்றுங்க நண்பர்களே, கமெண்ட்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. இப்போ சாப்பிட்ற என்ன சொல்கிற? உருட்டி விட்டு வாயில் தப்புடு எரிஞ்சு விட்டு அப்புறம் அடியை பற்றி திரும்பி உனக்கு எவ்வளோ எப்படி அடிப்பேண்டு திருப்பி அடித்தா தெரியுங்களா எப்படி இருக்குங்கள? புருஷன் அடிப்பியாடி? புருஷன் அடிப்பியா? எங்கள் அம்மா தெரிஞ்சு என்ன தெரியுமா? ஒன்று இட்டி மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா? ஒரு சப்போட்டே ஒதுக்கி போடுவேன். அதை வேறு வீடியோலே இழுக்கிற. இதாண்டி எங்கள் அம்மா பக்கத்தில் என்னென்ன பேசுவேன்? பக்கத்தில் இல்லைன்னாவா? பக்கத்தில் இருந்தாலே பேசுவேன். அவ்வளோதான் மரியாதையா? இதுக்கு பேர் மரியாதை. மரியாதை இல்லைன்னு இல்லை. நான் என்ன ஊமையா? உனக்கெல்லாம் கண்டிக்காத நாத்தனாரில் மருமகளில் அது மாமியாரில் நல்லா உன் ஆட்டம் ஆடுபடி. உன் ஆட்டம் தானே நடக்குது ஒரு ஆட்சியா. அதிகம் பேசாத. ஆடுபடியா? என்ன
அப்பளம் எப்படி இப்போ நொறுங்குது ம் அது மாதிரி உழுகும் அட்டி. நீங்கள் தான் பஞ்சு பேச ஆரம்பிச்சா நெஞ்சு வலிக்குது. பாருங்க நண்பர்களே, புருஷனாகவே அவங்க வீட்டில் வந்து கும்பிட்றாங்க, இவன் அப்பளத்தை நொறுக்குறாளாங்க, நொறுக்குறாளாம். ஏண்டி அடி இப்படி அப்பளமே இந்த நொறுணுது, நான் பிடிச்சினா மூஞ்சி நொறுங்கி போயிடுவேன். அப்பளத்தை நொறுக்க முடியும் ஒரு நாள். நண்பர்களே, இப்போ லைட்டாக ஒரு செம்பு எடுத்தேன்னா வீட்டுக்குள்ளே போய் கதை அடைச்சிடுவாரு. ஆமாம், அவ்வளவுக்கு பயந்து செம்பு நினைச்சிடும்ல நண்பர்களே. பார்க்குறேன், என் ஃபேன்ஸுக்கு தெரியும் என்னை அடியை பற்றி, உனக்கும் தெரியும் நண்பரே. அடிச்சுன்னா அழுது ஓடுவேன் நண்பர் வீட்டுக்கு, பாவா ஐயோ அப்பா அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ விட்டுட்டேன் அப்படின்னு அழுது ஓடுவான். போனால் போது கலந்து அப்புறம் போய் கூட்டியாருவேன். அடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் கதை அடைச்சிக்கிடுவார் நண்பர்களே, வடிவேல் மாதிரி. ஏய், எங்கள் அண்ணன் வடிவரா ஏண்டி வயதை போயிடு எவ்வளோ இருக்கிறான்? சரி, செந்தில் அண்ணன் மாதிரியா? ஏய், அப்புறம் எங்கள் அண்ணன் தான் செந்தில் சார் மாதிரி உள்ள போய் கதை அடைச்சிடுவார். அப்பா 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 அப்பா. நண்பரே, சுவையாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. சவுக்கு சவுக்குன்னு போச்சு நண்பர்களே மிளகா. எப்போ வருதா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. மிளகாய் சாப்பிட்டு நண்பர்ல வகுரெலாம் எரிய ஆரம்பிச்சது. இப்போ 3 நாள் சாப்பிடல மிளகாய், என்னை தான் சாப்பிட்றேன். வகுறு பின்னாடி பேக்க டிக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் 3 நாளாக சாப்பிடல. மிளகாயை சாப்பிடாம இருக்க மாட்டார் நண்பர்களே. நண்பர்களே, ஆல்ரெடி எனக்கு மூளை இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், போய் சொல்ல மாட்டேன். வீட்டிலேருந்தே இருக்கு மூலம். ஏண்டி 4 மூலையிலே இருக்கு மூளை. நான் ஏன் மூளை தெரியும், நீ 4 மூளை எப்படி இது மாதிரி பேச கற்றுக்கிட்ட? இல்லை யார் மூலியமா, யார் சொல்லி கொடுத்து பேச சொல்லி? கண்டனே பேச நீ வேறு பேசிகிட்டு இருக்க. நீ என்ன கண்டென்ட் சொல்லணும்? ஆ, மதுரை மீசை மணிக்கே கண்டென்ட் சொல்கிறது நான் தான், நீ எனக்கே கண்டென்ட் சொல்கிறியா? வெக்கமாக இருக்குடி, வெக்கமாக தேவையில்லாம் அப்படி பேச. இன்னும் டைம் வேணும், அதை அடித்தே அப்படியே படார் படாருண்டு சிரிக்காத, அடிச்சு விடுவேன். அன்னன்னைக்கு உனக்கு கண்டென்ட்டுக்கு சமைச்சு வைக்கிறது மூஞ்சி நான் கிழிச்சு விட்டுருவேன் கலையான், டென்ஷன் கட்டினா கமாண்டில் சொல்லுவாங்க பாரு, அன்னன்னைக்கு உனக்கு கண்டென்ட்டுக்கு சமைச்சு வைக்கிறது யார்? சமைச்சு வைக்கிறது அவள் என் பொண்டாட்டி. அது கண்டென்ட் நான் ரெடி பண்ண கண்டு தான் நான் அன்னன்னைக்கு சாப்பாட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் உலகத்துக்கு நான் கொடுக்கணும்னானே நீ கண்டென்ட் சமைச்சுறா. நான் சமைச்சு கொடுக்கலன்னா நீ எப்படி கண்டென்ட் போயிடு? நான் காசு சம்பாதிச்சு கூட நீ எப்படி பண்ணுவ? பேசு, நீ பேசுறி, நீ உழைச்சி வர்றியா? நண்பர்களே, ஒரு நாளைக்கு சமைக்காமல் போட்டுறேன், இவர் எப்படி வீடியோ போடுறான்னு பார்ப்போம் நண்பர்களே. ஓடி ஹோட்டலு தயவு செய்து சொல்கிறேன், ஹோட்டல்லேருந்தெல்லாம் போட்டாருன்னா பார்க்கவே பார்க்காதீங்க. ஹோட்டல்லேருந்து பற்றியா அசால்ட்டாக சொல்கிறாரு, ஹோட்டல் இருக்குல்ல அப்படின்றாரு. பாருங்கள் நண்பர்களே, எப்படி பொண்டாட்டி சண்டை போட்டு போகிறாங்களா? அப்போ எங்கே சாப்பிடுவியா? ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாமியார் வந்து விளக்கு வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவாங்கண்ணா? இதெல்லாம் மரியாதை இல்லை. ஒரு ஆண் வர்க்கத்தை விரிவுபடுத்துற நீ. சிங்கங்களே பார்த்தீங்களா, இப்போ ஆத்தா வீட்டில் வந்து இப்போ சண்டை போட்டு போகலாம், அங்கே வந்து சாப்பிடணுமா? அப்படி நான் சொல்லவே இல்லையே நண்பர்களே. அப்படி மலும்பட சோறு ஒன்று வேணாம் அப்படி எனக்கு. 4 நாளைக்கு பட்னியாக கடை, அப்போ தான் தெரியும். சரி, உழைக்கிறது நான் எதுவும் பட்னியாக கிடக்கிறேன்? நான் டெய்லி ஒரு ஹோட்டல் சாப்பிட்றே. இதெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. எனக்கும் பெண்கள் ரசிகர் நிறையா இருக்குது. பெண்களே, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. சகோதரிகளை பார்த்தீங்களா, இப்போ நல்லா விட்றீங்க. எப்படி எழுத்து பேசுவார் புருஷனை கண்டா அப்படியே பொண்டாட்டி பவ்யமாக இருக்கும். வாங்க சாமி உட்காருங்க, வாங்க மாமா உட்காருங்க மாமான்னுவா. இப்போ வாங்க மாமா உட்காருங்க மாமான்னு சொல்லுவாங்க எல்லோரும், அன்பு சகோதரி எல்லோரும். ஆனால் இவ வா போ, நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி பல்லுக்குள்ளே உடச்சி விட்டுருங்க. டென்ஷன் ஆகிட்டேன். நாளைக்கு சப்பாத்தி கட்டையை வேறு எங்கனை எடுத்து வச்சிடணும், அதுக்கு பல்ல உதுக்குறதுக்கு.
அதான் உன்னெல்லாம் அவளை பேச விட்டேன் பாரு என்ன. சரி ஒரு பாட்டு படி தப்பா. எனக்கெனவே பிறந்தவள் இவளோ, இதயத்தை கைத்த கட்டி இழுத்தது இவனோ, உனக்காக பிறந்தேனோ எனக்காக பிறந்தாயோ, என்னுள்ளே என் இதயம் பதைக்கிறதே. ஓ தரரர ரரரர தரரர தரரர தரரர. என்னடி ஏங்கிட்டேவா உருட்டிக்கிட்டு விட்டேன்னு வச்சுக்க, அண்ணன் கொண்டு பார்க்குறேன் வக்காளி கண்ணை கிழிஞ்சு பேர் கிழிஞ்சு பாட்டு படிச்சு நக்கலை போகிற நண்பர்கள சீச்சு சூச்சுவாம்ல மணி வாடா, இப்போ காதை கடிச்சு விட்டு போடா. பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டாவது ஒழுங்கா படிச்சாருன்னு நினைக்கிறேன். பாட்டை எழுதுனே நான் தான் அடி, மியூசிக் போட்டு நான் தான், எல்லாம் நான் தான். என்னுடைய பாட்டை திருடிட்டு போய் படத்தில் வச்சுருவாங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் எழுதணும்னு அங்கே போயிருக்கு பாட்டு. இப்போ கூட ஒரு பாட்டு ரீசனாக எழுதிருக்கேன். என்ன பாட்டு தெரியுமா? ஒரு பொய்யாத ஒரு சொல் கண்ணே சிச்சி அப்படின்னு சொல்லுவார் நண்பர். யாரா இந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான். நான் சும்மா வழி போகல, சென்னையில் போகிற வழியே ட்ரெயினில் படித்தேன். அதையே வேணா அந்த பிக் பாஸ் வந்த என் பேர் அந்த தம்பி வரனவர் முத்துக்குமரன். முத்துக்குமரல இன்னொரு தம்பி யாரு? அடங்க செப்ரி செப்ரி அப்படின்னா அந்த பையன் பாட்டுக்கு எந்த பாட்டு படிச்சுட்டு போயிட்டேன். போகிறவங்க நான் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணேன். அன்று சொல்லி பாத்ரூம் போதில் உட்காந்து போயிட்டுருக்கேன். இந்த தம்பி பாத்ரூம் போகுது நான் படிச்சுருந்தேன், நட்டாக்கண்ணே பாட்டு அப்படின்னேன். சரதான் போய் பண்ணேன். அப்புறம் பிக் பாஸை பற்றி பேசிகிட்டு இருந்தான். தம்பி செப்பரி எல்லாம் ஒரு விழா சொல்லிக்கிட்டு இருக்கும் போல டக்குன்னு அந்த பாட்டை ட்ரெயினை விட்டு இறங்கி பிளாட்ஃபார்ம் நிற்க அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அவன் பாட்டு படிச்சு அடிச்சு விட்டேன். இங்கே இருக்கும் போல கம்போசிங் பண்ணிட்டேன் போலக்கா. இந்த பாட்டு மியூசிக் பண்ணியிருந்தேன். அவனு ஓவர்டேக் வரும்போது இருந்தான். முன்னாடி என்ன ஓவர்டேக் பண்ணிட்டேன். இறங்கிட்டு பொறுத்து ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வரேன் நின்று ஏற்ற அப்படி இருக்கேன். இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நாங்கள் கேட்டா நான் தானே அந்த பையன் அப்படின்னு ஜெப்ரி வரேன். உளுந்த உடைய டீ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க அப்படின்ட்டேன். எப்படிலாம் உலகம் பாருங்க. ஸோ இந்த முத்துக்குமரே பிக் பாஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ பூரா வெளிநாடா போகிறாப்புல. நல்லா புல் கட்டுறாப்புல. நண்பர்களே சுவையாக இருக்குது. நாட்டுக்கோழி லெக் பீஸை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த இப்படி விட்டு இப்படி கடிச்சு சாப்பிடணும். அப்புறம் இப்படி விட்டு கடிச்சே சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு அது கிடைக்கல. ஆனால் பிக் பாஸ் வந்து எப்படின்னா தம்பிகளுக்கெல்லாம் முன்னாடி நான் கடந்த 8-10 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். பிக் பாஸ் வாட கூட தட்டு போடல எனக்கு. இருக்கட்டும். சீசன் 9 வருது. நான் தான் முதல் இடத்துல இருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். போயிடுவேனா? வரட்டும். போயிடுவேன். வாயனமோ என்னது? போயிடுவேன் கண்டிப்பாக. எங்கே போயிடுவேன்? பிக் பாஸ் அந்த பிக் பாஸ் எதை பார்க்க போகிறேன்? பிக் பாஸ் அந்த செட்டை போய் பார்த்துட்டு வரேன். பூந்தமல்லியில் அடி முட்டாளு முட்டாளு முட்டாளு. பிக் பாஸ் போய் கலக்க போகிறேன். சீசன் 10 நான் தான் அடிக்க போகிறேன். சீசன் 10 இப்போ என்ன இப்போ எத்தனை நடக்குது சீசனு? எத்தனை? சீசன் 8 முடிஞ்சா? அப்போ 9, 9 நான் தான் அடிக்க முடியும் கப்பு. சீசன் 8 போய் செட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். அது சொல்லாத அசிங்கமாக. அடுத்த சீசன் 9 போய் சொல்லு சொல்லு. நீ ஒரு ஆளே போது என்னை அசிங்கப்படுத்துறது இல்லையா? எனக்கு சோறு வேணாம். எனக்கு வேணாம் முடியும். நீ ஆக்கணும் சோறு எனக்கு வேணாம். ஊரை சாப்பிட்டுவிட்டு வேணாம் சொல்லு. ஒருவேளை சாப்பிட முடியலையோ? இல்லை நீ ஆக்கணும். என்ன சாப்பிட முடியாது. நீ ஆக்கணும் சோறு வேணாம். அப்புறம் பாட்டையே போடுறான்னு அப்புறம் பாட்டையே போடுறா.
அப்புறம் போய் திருடி திங்கிறான் நம்மள என்ற கேட்டு தான் எடுக்கணும் எந்த பொருளாக இருந்தாலும். இப்படி திருடி திண்டா பழக்கம் இல்லை என்னமோ பாட்டு இருக்கு, திருடி திண்டா தப்பு இல்லை என்னோட கணக்கு, அந்த மாதிரி கேவலமாக படிக்கா. அது என்ன பாட்டு நண்பர்? தெரியல, நான் எழுதுன பாட்டு தான், எனக்கு வேணாம். இல்லாயா அப்பளம் நீ முட்டாள் மாதிரி இப்படி போய் திண்டு விடுங்க, நம்மள கடிச்சு உதறிட்டு போட்டுருக்கா. சவக்குன்னு போச்சு. மனசு நல்லா இருந்தாலும் உடைய மனசு சொல்றது இன்னும் வெத்தலை மாதிரி மடிக்கிறேன். தமிழ்நாட்டில் அப்பளம் போட்டு மடிமானம் போட. நண்பர்களை வெளியில் ஃபுல்லாக மோடமாக இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்க, மழை வரப்போகுது நம்மள, மேகமாக இருக்குது. அப்புறம் எப்படி அப்பளப்பு மோர் வத்தெல்லாம் வறுத்து வச்சா எப்படி? எனக்கு வேணாம் சோறு, தயிர் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிரு. வேணான்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போயிட்டே இருக்கேன். என்ன வேணாம் அப்படியே, இன்னும் எனக்கு வேணாம். நண்பரே, நான் கோவத்தில் சாப்பிட போகிறேன். எனக்கே முன்னாடி சண்டை. என்ன கோவம், என்ன சண்டை? ஏண்டி பிக் பாஸ் நம்ம புருஷன் போனால் நல்லது, ஒரு ஃபேமஸாக நினைக்காம நீ பிக் பாஸ் செட்டை போய் பார்த்துட்டு வந்த 2 ஹிட்டில் ஏறில், நீ அடுத்து போய் என்ன பார்ப்பேன்னு? என்ன பார்ப்பேன்னு சொன்னேன்? அதுவும் சொல்லு. என்ன அதான் உள்ளே போயிடுவேன்னு சொன்னேன். எங்கள் செயலுக்குள்ளையா? பிக் பாஸ் செட்டுக்குள்ளே. செட்டுக்குள்ளே வேணாம், பிக் பாஸ் போக மாட்டேன்ற. அதானையா பிக் பாஸு. அப்படி போயிட்டேன், உனக்கு தங்க காப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், போனால் வாங்கி தரேன். ஓகே நம்மளே, கோவத்தில் சாப்பிடாம பாதி சாப்பிட அப்படியே செஞ்சுக்கிறேன். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடுவது மதுரை மீசமணி, அவள் கேமராமேன் சொல்லி தலைவன் முத்துலட்சுமி. நன்றி, வணக்கம் பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு விட்டுருங்க. சு 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 சு. மக சாயங்காலம் வந்துடும், வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுவோம் மகளோட. பாய்.